சென்னையில் உள்ள அரசு பேருந்துகளின் நிலையை குறித்து களஆய்வு மேற்கொள்ள சென்ற நியூஸ் 7 தமிழ் செய்தியாளரை சென்னை மாநகர பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் தகாத வார்த்தைகளை கூறி மிரட்டியுள்ளனர். களத்திற்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறியும் நியூஸ் 7 தமிழ் அவர்களின் மிரட்டலை பொருட்படுத்தாமல் களஆய்வை தொடர்ந்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகளின் நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக நியூஸ் 7 தமிழ் களத்தில் இறங்கியது. இதன் ஒரு பகுதியாக நியூஸ் 7 தமிழின் செய்தியாளர் ஹரிஷ் தலைமையிலான செய்தியாளர் குழுவானது சென்னை தியாகராய நகரில் உள்ள பேருந்து நிலையத்தில் தனது ஆய்வை தொடங்கியது. அப்போது அங்கு பயணிகளிடம் அவர்களின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த நமது செய்தியாளர் ஹரிஷை முற்றுகையிட்ட சென்னை மாநகராட்சி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அரசுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறிக்கொண்டு கடுமையான வாக்குவாதத்தை தொடங்கினர். மக்கள் சேவையில் இருந்த நமது செய்தியாளர்கள் குழு இந்த எதிர்பாராத வார்த்தை தாக்குதல்களை துளி அளவும் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் கூட மக்களின் கருத்துக்களை பதிவு செய்வதாக மட்டுமே கூறிய நமது செய்தியாளர் ஹரிஷின் வார்த்தையை காற்றில் பறக்கவிட்ட அவர்கள் மிக ஆக்ரோஷமாக தகாத வார்த்தைகளில் வசைபாடத் தொடங்கினர். இந்த வாக்குவாதத்திற்கான மைய காரணமே நியூஸ் 7 தமிழ் மக்களை நேரடியாக சந்தித்து கள ஆய்வுகளை செய்வதை தடுக்கும் நோக்கமாக இருந்ததை களத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது சென்னையின் முக்கிய வர்த்தக மையமாக இருக்கும் டி நகருக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அரசு பேருந்தை நம்பி வருகிறார்கள். இவர்களுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை களத்தில் ஆய்வு செய்த போது மக்கள் தங்களின் ஆதங்கத்தை பேச தொடங்கினர். எங்க போனாலும் நாங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா தள்ளி நின்று பண்றாங்க, ஓட விடுறாங்க, குழந்தைங்களும் வந்து ஸ்கூல் விட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு பஸ்ஸுக்கு தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா விடணும். ஆமா ஆமா இல்ல எங்களுக்கு அது விடணும். அதனாலதான் இங்க வந்து நீங்க இது பண்ண சொல்ல நான் வந்து கேட்கறேன். ஆமா பேருந்து நிறுத்த மாட்டாங்க. அதனால எங்க போனாலும் பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தள்ளி 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 நிற்பட்டுறாங்க. எங்களுக்கு வந்து சரியா நிறுத்த மாட்டாங்க. எங்களுக்கு மக்களை ஓட விடுறாங்க. எங்களுக்கு பஸ் வேணும். எங்களுக்கு கரெக்டா ஷாப்பிங் நிற்பட்டணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு தங்கமா இருக்கு ஊரு. ஆனால் எப்படி கேட்டீங்கன்னா பஸ் அது வாட்டில் ஓடுது. மக்களுக்காக பஸ்ஸு கிடையாது. அவங்கவுங்க சௌகரியத்துக்காக வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். டப்புன்னு எந்த நேரத்தில் வீல் போகுதுன்னு தெரியாது, மக்கள் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. டிரைவர் என்னவா தெரியுமா, அவங்க நினச்சா கரை ஓட்டிவிட கையெட்டுனா அங்கேயே நிப்பாட்டுவான். இல்லைன்னா மக்கள் நாய் மாதிரி பஸ்ஸை அங்கே நிப்பாட்டினா அங்கே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏறாத காரணம் எப்படின்னா ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது தமிழ்நாடு. சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஆக போகுது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் 3 ஹவர் 1.5 ஹவர் காத்துக்கிட்டு அப்படி காத்துக்கிட்டு நின்று போனாலும் நெல் என்னம்மா நடக்குயா, என்ன நடக்கோ தெரியல. 2030க்கு மேலே என்னமோ நடக்க போகுது நாட்டுக்கு. தப்பா நினைச்சுன்னு கோச்சுக்கிறாங்க. உண்மையே சொல்றேன். இந்த பேட்டிதான் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர்களை மிரட்டும் நிலைக்கு சென்னை டி நகரில் உள்ள அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களின் ஒரு பிரிவினரை தள்ளியது. கள ஆய்வு செய்த நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் குழுவை தகாத வார்த்தைகளில் ஆபாசமாக திட்டிய சில அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் செயல்பாடுகளை பார்த்து அங்கிருந்த பயணிகளே முகம் சுழித்தனர். அத்துடன் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர்களுக்காக பேசவும் தொடங்கினர். கவர்மெண்ட் அரசாங்கம் நடத்தும் அரசாங்கம் இப்போது பஸ்ஸில் செல்பவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அதேபோல் இன்று பேட்டி எடுக்க வந்த ஒரு கேமராமேனை பஸ் டிரைவர்கள், கண்டக்டர், அதோட சூப்பர்வைசர் அனைவரும் அவர்களிடம் சண்டை போட்டு வெளியே செல்லு அப்படி என்று சொல்கிறார்கள். இது நியாயமா? செய்தியாளரை காப்பாற்ற வேண்டும். மக்களுக்காக நன்மை செய்ய செய்தியாளர் வருகிறார்கள். ஆனால் தொழில் சங்கம் இருப்பவர்கள் இது செய்வது தவறு. மக்கள் பணி செய்வதுதான் செய்தியாளர்களின் பிரதான நோக்கம். அந்த நோக்கத்தோடு களத்தில் இறங்கிய நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர்களுக்கு நேர்ந்த இந்த துன்புறுத்தலுக்கு துவண்டு போகாமல்
தொடர்ந்து களமிறங்கி மக்கள் பணியாற்றியது நமது குழு. அவர்கள் நம்ம ஒரு செய்தியாளர் கூட என்று பொருட்டு இல்லாமல் நம்மிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக நாம் இதை பற்றி கேட்டபோது இது நீ யார்விடம் என்று நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் ஒரு அலட்சியமான ஒரு பதிலை தான் ஓட்டுநர் தரப்பிலிருந்து நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இதை உடனடியாக அரசு முன் வந்து இந்த அவலநிலை, அதாவது குறிப்பாக இந்த பேருந்துகள் ஓட்டுநர்கள் நடத்தும் கவனக்குறைவால் நடைபெறக்கூடும் விபத்துகளை முன்கூட்டியாக அரசு தடுக்க வேண்டும் என்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் செல்லக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.